நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போது எலெக்ஷன் முடிஞ்சிருக்கும், ரிசல்ட்டு கூட வந்திருக்கும். ஆனால் இந்த வீடியோ ரிசல்ட்டை பற்றினது கிடையாது. நான் பண்ருட்டி சஃபி சுயேட்சை வேட்பாளராக 2026 எம்எல்ஏ எலெக்ஷனில் நான் போட்டியிட்டேன். இந்த வீடியோவில் அரசியலில் இருக்கக்கூடியவங்க மக்கள்கிட்ட மறைக்கக்கூடிய ஒரு உண்மையை நான் சொல்ல போகிறேன். நம்ம சமுதாயத்தில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. 100 பேர் வாழக்கூடிய இந்த இடத்துல வெறும் 5 பேருக்கு தேவையான அளவுக்கு தான் ரிசோர்ஸஸ் இருக்குது. நிலங்கள், தொழில்கள், மற்ற வாய்ப்பு எல்லாமே. இங்கே ஒரு முறை எலெக்ஷன் நடக்கும் போதுமே இந்த 5% ரிசோர்ஸஸ் என் ஜாதிக்காரனுக்கு வேணும், என் மதத்துக்காரனுக்கு வேணும், இதுக்காக தான் எல்லோரும் போட்டி போடுறாங்க தவிர்த்து இந்த பிரச்சனையை சரி செய்யணும்னு யாருமே போட்டி போடல. சரி, எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, இந்த ரிசோர்ஸஸை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. இங்கே மற்ற மக்கள் எல்லாமே என்ன செய்யறதுக்கு ஒரு வேலை இல்லாமல் தான் குழந்தைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியாத ஒரு மோசமான சூழ்நிலையில் வாழ தகுதியான மனுஷன் ஒருத்தவங்க இந்த உலகத்திலேயே கிடையாது. இந்த பிரச்சனை நம்ம மனுஷங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. 10,000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே காட்டுக்குள்ளே தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்போ நமக்கு இருந்த ரிசோர்ஸஸ் எல்லாமே விதைகள், தாவரங்கள், பழங்கள், வேட்டையாடக்கூடிய விலங்குகள், அவ்வளோதான். அந்த ரிசோர்ஸஸை விட நம்ம மக்கள் தொகை அதிகமாச்சு. ஒருத்தவங்க எல்லாருமே சண்டை போட்டுக்கிட்டாங்க. அப்போ அங்கே இருந்த சில மனிதர்கள் நம்ம சண்டை போட்டுக்கூடாது, நம்ம ஒத்துமையாக இருக்கணும், நம்ம இந்த ரிசோர்ஸஸை புதுசாக உருவாக்கலான்னு யோசித்தாங்க. அவங்களோட முயற்சியில் உருவாக்குனது தான் விவசாயன்ற ஒரு விஷயம். இந்த விவசாயம்தான் காட்டுக்குள்ளே இருந்த நம்மளை இவ்வளோ பெரிய சமுதாயமாக உருவாக்கி கொண்டுட்டு வந்திருக்கு. திருப்பியும் அதே பிரச்சனையில் தான் நம்ம இருக்கோம். நம்ம மக்கள் தொகை அதிகமாகிருக்கு. இந்த 5% இருக்க ரிசோர்ஸஸை நம்ம 100% மாற்றணும். நம்ம மட்டும் இதை செஞ்சு முடிச்சிட்டோம்னா உலகத்தில் இருக்க எல்லா மனுஷ இனத்தையுமே ஒரு படி நம்ம மேலே கொண்டுட்டு வந்துடுவோம். கடைசி மனுஷன் உயிரோடு இருக்க வரைக்குமே இந்த சாதனையை தமிழ் மக்கள் தான் செஞ்சாங்கன்றத யாருமே மறக்க மாட்டாங்க. இந்த விஷயத்தை செஞ்சு முடிக்கிறதுக்கான ஒரு பாதையை, ஒரு வழியை உருவாக்கணும். அதுதான் என் வாழ்க்கைக்கான அர்த்தமாக நான் பார்க்குறேன். கேட்க நல்லா தான் சார் இருக்குது, ஆனால் இதெல்லாம் நடக்குமா, நம்மால் செய்ய முடியுமான்னு யோசிக்கிறீங்களா? நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல போகிறேன். 10,000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் விவசாயத்தை கண்டுபிடிச்சாங்கல்ல, அவங்க யாருமே இறக்கலை, இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க. இப்போ நான் அவங்கள உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸ்க்ரீனு கொஞ்சம் கிட்டக்க வந்து பாருங்கள். அது நீங்கள் தான். நம்ம முன்னோர்கள் யாருமே இறக்கலை, நமக்குள்ளே தான் இருக்காங்க. நம்ம மூலயமா அவங்க இன்னும் உயிர் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. என் மேலே நம்பிக்கை வச்சுருக்க எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், இந்த எலெக்ஷனில் போட்டி போட 25 வயசு ஆகியிருக்கணும். எப்போ 25 வயசு ஆகும் தான் இத்தனை வருஷமாக நான் காத்துக்கிட்டு இருந்தேன். என்னோடய எண்ணங்கள் ரொம்ப உறுதியான எண்ணம் கொண்ட நான் என்றைக்குமே தடுமாற மாட்டேன். நீங்கள் என்னை அடுத்த முறை பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு பிரம்மாண்டமான சமுதாயத்தை உருவாக்க தேவையான எல்லா திறமைகளையுமே எனக்குள்ளே நான் செதுக்கியிருப்பேன். இந்த எலெக்ஷனில் நம்ம ஜெயிக்கலாம், தோக்கவும் செய்யலாம். ஆனால் இது வெறும் ஆரம்பம்தான்.